பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். குடும்ப ஜெபத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் வரும்படி உற்சாகப்படுத்துங்க. டைம் குறைச்சிருங்க. நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, அதிகாலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தனி ஜெபம் வைத்துக்கொள்ளுங்க. பர்சனல் ப்ரேயர். கணவன் தனியாக ஜெபிக்கணும், மனைவி பிள்ளைகள் கூட எழுப்பி விட்டுருங்க. வேறு அவங்கள ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிக்க வைங்க. சின்ன பிள்ளைகளை நீங்கள் எழுப்பி பல்லு விளக்கி முகம் கழுவி பர்சனல் ப்ரேயர் தனியாக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணு. சின்ன பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் இருந்தால் ஒரு 1/2 hour சொல்லுங்கள், அவங்க இது இப்படி வாசி ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்கள். 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஃபேமிலி ப்ரேயர் வைங்க. ஒரே இடத்துல கூடுங்க, ஒரு ரூமில் கூடுங்க அல்லது உட்கார்ந்து நல்ல இது மாதிரி 2 பாட்டு பாடுங்க. தெரிந்த பாடல் நல்ல கைத்தொட்டி பாடுங்க. முடிஞ்சால் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப குறைந்த விலை தான். மினி கிட்டார் இருக்குது, மினி பேங்குஸ் இருக்கிறது, அந்த குட்டி பிள்ளைகள் வாசிக்கிற மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற குறைஞ்ச விலை தான். அதெல்லாம் நீ வாங்கி பிள்ளைகள் உற்சாகமாக அவங்க தாளந்துகள் வெளிப்படும், சந்தோஷமாக பாடுவாங்க. அது ஆண்டவர் பார்த்து மகிழுவார். வாரத்தில் ஒரு நாள் உபவாசத்தை ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் ஜெபிக்க சான்ஸ் கொடுத்து ஒவ்வொருவராக ஜெபிக்க வைங்க. இப்போ அந்த குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கும் போது ஒரு 5 தலைப்புகளை ஞாபகத்தில் வச்சு ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் கருத்தானதாக இருக்கும். முதல்ல என்ன செய்யுங்க, ஸ்தோத்திர ஜெபம். பிள்ளைகள் கூட அறிந்து கொள்ளுங்க. குடும்ப ஜெபத்தில் ஒருத்தர் ஜெபிக்க சொன்னால் நீங்கள் ஒரு 5 நிமிடத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். அப்போ ஸ்தோத்திர ஜெபம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே, கடந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வந்தீங்க, ஸ்தோத்திரம். புதிய நாளை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல வீடு தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஒருவேளை வாடகை வீடாக இருந்தால் இந்த வாடகை வீடு எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அது கூட நன்றி சொல்லணும். வேலை, படிப்பு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்தை பாதுகாத்து வர்றதுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது ஸ்தோத்திரம். 2வது பாதுகாப்பு ஜெபம். வேணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது ஸ்தோத்திர ஜெபம், 2வது பாதுகாப்பு ஜெபம். யோபு 1:10 கர்த்தர் யோபையும் அவன் குடும்பத்தையும் அவங்க வீட்டில் இருக்க அந்த அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களோ உங்கள் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கர்த்தருடைய கண்காணிப்பில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகள், வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரையும், உங்களுடைய வாகனம், ஒரு ஓட்ட சைக்கிள் இருந்தால் கூட தேவன் அதை பாதுகாப்பார். இது என் பிள்ளைகளுக்கு சொந்தம்னு சொல்லி யோபு 1:10 அந்த வசனத்தை சொல்லி எங்கள் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து எங்களை பாதுகாத்து வர்றீங்க. உங்களுடைய பாதுகாப்பு எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே. எங்களையும், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிஸ்னஸ், எங்களுடைய வேலை, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு உண்டான வாகனங்கள், சைக்கிள், பைக்கு, கார் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு அந்த பாதுகாப்புக்கு ஜெபம். சங்கீதம் 90:10 இருக்குதுல்ல, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. எந்த ஒரு பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. எந்த கொள்ளை நோய்களோ, நோய் கிருமிகளோ, எந்த வியாதி எங்கள் குடும்பத்தை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒப்பு கொடுத்து குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபம். 3வது எழுப்புதல் ஜெபம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திர ஜெபம், பாதுகாப்பு ஜெபம், எழுப்புதல் ஜெபம். அதில் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்படணும். என்ன ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில் இருக்கலாம், ஜெபத்துக்கு வராதவங்க இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் வரணும். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு எழுப்புதல் இருக்கணும். எல்லாரும் நாங்கள் ஜெபிக்கணும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் ஒரு எழுப்புதல் வரணும். எங்களுடைய மெய்ப்பரை ஆசீர்வதியும், அவர் மேல் ஆவியை ஊற்றும். எங்கள் சபையில் எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். அப்புறம் உங்கள் ஊருக்காக ஜெபிங்க, தெருவுக்காக. எங்கள் தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்கள் ஊரில் ஒரு எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்பட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படணும். உங்கள் மாவட்டம், எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ எங்கள் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எங்கள் மாவட்டத்தில் எழுப்புதல் வர ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்க. 4வது போராட்ட ஜெபம். இந்த போராட்ட ஜெபத்தில் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், விக்கிரக ஆவிகள் அல்லது மிந்திர பில்லிசுனிய வல்லமை எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்பட்டு போகட்டும். ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி நீர் காத்துக்கொள்ளுகிற தேவன். எண்ணாகமும் 23:23
இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் பலிக்காது, அந்த கிரியைகள் அழியட்டும். பொறாமையின் ஆவி எங்களுடைய குடும்பத்தில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவைகள் அழிக்கப்படட்டும்னு அந்த ஆவி எதிர்த்து ஜெபிங்க. லூக்கா 10:19 சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தை எந்த பிசாசும் சேதப்படுத்த முடியாது, அவனே நாங்கள் எதிர்க்கிறோம். எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையாத, எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாத சாத்தானே, இது இயேசுவுக்கு சொந்தம், நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், இயேசுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோன்னு இந்த ஆவிகளை எதிர்த்து பிஸ்னஸுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி, வேலைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி, படிப்புக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். அப்படி போராடி ஜெபிங்க. அப்புறம் உங்களுடைய சபையில் கிரியை செய்கிற ஆவி, ஊரில் கிரியை செய்கிற விக்கிரக ஆவிகள், மந்திர வல்லமைகள், இங்கே சபைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் எல்லாம் அழியட்டும். யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து ஓடி போவான்னு சொன்னீங்க, நாங்கள் எதிர்த்து இருக்கிறோம் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். சரியா? கடைசியாக ஆசீர்வாத ஜெபம் 5வது. அப்போ ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற வேலையை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை படிப்பில் ஆசீர்வதிங்க, எங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, இன்றைக்கி எங்கள் காரியத்தெல்லாம் வாய்க்கப்படுங்க. அந்த நாளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஸ்தோத்திர ஜெபம், 2வது பாதுகாப்பு ஜெபம், 3வது எழுப்புதல் ஜெபம், 4வது போராட்ட ஜெபம், 5வது ஆசீர்வாத ஜெபம். இந்த மாதிரி மனசில் வச்சு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த ஜெபம் கருத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? குடும்பமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுங்க. உங்கள் ஜெப குறிப்பெல்லாம் இருந்தால் எடுத்து வைத்து கொள்ளுங்க. உங்கள் ஜெப குறிப்பை அப்படியே எடுத்து வைத்து கொள்ளுங்க. எடுத்து வைத்து கொண்டு அதை வைத்து கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் குட்டி பிள்ளைகள் அப்படியே கை கூப்பி கொள்ளுங்க. நல்ல விடுதலையோடு காணப்படுங்க. என்ன, ஆண்டவருடைய சமூகத்தில் கையை வைத்து ஜெபிக்கலாம், கையை விரித்து ஜெபிக்கலாம், கை கூப்பி ஜெபிக்கலாம். ஆண்டவர் எதையும் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார், உங்கள் வசதிப்படி. ஆனால் இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கணும், இயேசுவை நோக்கி இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும். தகப்பனே, எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வர்றதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வீட்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற சுக பலனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோரை கொடுத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல வேலை கொடுத்து, நல்ல பிஸ்னஸ் கொடுத்தீர், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். இந்த கொள்ள நோய் எங்களை பாதிக்காதபடி காத்து கொண்டீர், அதற்காக மனதார ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உமக்கு சொந்தம். யோபுவையும் அவன் வீட்டையும் வேலி அடைத்து பாதுகாத்ததை போல எங்கள் வீட்டை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் எந்த கிரியைகளும் உள்ளே நுழையாதபடி, கொள்ளை நோய்கள், பொல்லாத நோய் கிருமிகள் எதுவும் வராதபடி வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் வீட்டுக்குள்ள ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தம், என் பிள்ளைகள் உமக்கு சொந்தம். எங்கள் மீது பொல்லாத சத்துருக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். பொல்லாத மனுஷருடைய பொறாமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்து எங்களை பாதுகாத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். போக்கையும் மரத்தையும் காத்துக்கொள்வேன் என்ற வார்த்தையின்படி போக்கையும் மரத்தையும் எங்களை காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நாங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டில் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கணும். எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் வரணும். எல்லாரையும் ஆவியினாலே நிரப்பும். எங்களுக்குள்ளே ஜெப ஆவியை தாரும். இன்னும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். அதற்கு கிருபை தாரும். எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்கணும். எங்கள் குடும்பத்துக்குள்ள ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கவும், எப்போதும் அந்த எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய எழுப்புதலுக்காக எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் எழுப்புதல் உண்டாகணும். எங்கள் சபை மேய்ப்பரை ஆவியினாலே நிரப்பி வல்லமையை பயன்படுத்தும். எங்கள் சபை ஊழியத்தில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஆராதனையில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஆதி திருச்சபை போல எங்களுடைய சபை காணப்படட்டும். சபையில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஊரில் எழுப்புதல் வரணும். எங்கள் பட்டணத்தில் எழுப்புதல் வரணும். எல்லா சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்படணும்.
பரிசுத்த ஆவியானவர் எல்லா குடும்பங்களையும் தொடணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எங்க தெருவில் இருக்கவங்க ரட்சிக்கப்படணும். எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இருக்கிற சகோதரன் சகோதரி இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். உடைய பிள்ளைகளாய் மாற ஜெபிக்கிறோம். எங்க ஊர் முழுவதும் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க ஊர்ல எழுப்புதல் வரட்டும். எங்க மாவட்டத்தில் எழுப்புதல் வரட்டும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பொறாமையின் ஆவிகள், விக்கிரக ஆவிகள், வெள்ளி சொன்ன கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். உம்முடைய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஊர்ல கிரியை செய்கிற விக்கிரக ஆவிகள் அழியட்டும். ஜனங்களை வஞ்சிக்கிற, ஏமாத்துகிற, ரட்சிப்பை தடை பண்ணுகிற பிசாசின் வல்லமைகள் அழியட்டும். ஜனங்கள் விடுதலை அடையட்டும். எங்க சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள், பின்மாற்றத்தின் ஆவிகள், சடங்காச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். எந்த கள்ள உபதேசமும் சபைக்குள்ளே வரக்கூடாது. ஆவியானவர் ஊற்றப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, சத்துருவை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த இயேசுவின் நாமத்தில் சாத்தானை எதிர்த்து ஜெபிக்கிறோம். எங்க வீட்டின் எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாது. இது இயேசுவுக்கு சொந்தம். நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஸ்கூலுக்கு போகிற எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. படிப்பில் ஆசீர்வதிங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து வேலையில் ஆசீர்வாதம் இருக்கவும், வேலையில் நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா செய்ய கிருபை தாரும். எங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல சுக பலனை தாரும். வியாதிகள் தொடாதபடி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு எங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதியும். தொழிலில் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்களுடைய கடையில், எங்களுடைய பிசினஸ்ல உண்டாகட்டும். ஆபீஸில் நாங்கள் செய்ய போகிற காரியத்தை ஆசீர்வதியும். எங்க ஆஸ்பத்திரியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்க ஸ்கூலை ஆசீர்வதியும். நாங்கள் நடத்துகிற ஒவ்வொரு நிறுவனத்தை ஆசீர்வதியும். அதில் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்த நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்திலும் இந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வறுமையெல்லாம் நீங்கட்டும். ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கு அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். பயப்படுகிற காரியங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அதனால இதெல்லாம் மனசுல வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உடைய குடும்பம் முழுவதும் தேவ பிரசன்னம் ஆசீர்வாதம் இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு நன்மை குறைபடாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.